வெளியிடணும்னு நினைக்கிறாங்க, வெளியிடுறாங்க. இது ஒரு அரசியல் படம். அப்போ அந்த படத்தை வெளியிடுறதுக்கு நாங்கள் நிறைய தடைகளை எதிர்கொண்டோம். இப்போ அதை வாங்கினவங்க எல்லா படங்களும் வெளியீடு வர்றது வழக்கமாக இருக்குல்ல, அதனால அது செய்யறோம். ஒரு சிறப்பு காரணம் இருக்கிறதா எனக்கு தெரியல. பெரம்பூர்ல தாவேகா தலைவர் விஜய்க்கு வந்து பிரச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி மறுத்து அது என்னன்னு தெரியலையே, நான் அதை கவனிக்கல. மறுக்க வேண்டிய அவசியம் இல்லையே, யாருக்கும் மறுக்க முடியாது. ஏன்னா தேர்தல் ஆணையம் அனுமதிச்சு தான் ஆகணும், எல்லாரையும் அனுமதிச்சு தான் ஆகணும். அது என்னன்னு தெரியல, எனக்கு தெரியல, நீங்க சொல்லிதான் தெரியுது. மறுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்புறம் என்ன ஜனநாயகம், அப்புறம் என்ன மக்களாட்சி? எல்லாரும் ஜனநாயகத்துல சம வாய்ப்பு சம உரிமைங்கிறது வெற்று பேச்சாகும். தேர்தல் கட்டுப்பாட்டுல அதிகாரிகள் வந்திருக்காங்க, இன்னும் பழைய அதிகாரிகள் வந்து இருக்காங்க. பல இடங்கள்ல வந்து எதிர்கட்சிக்கு அனுமதி மறுக்கிறாங்க, விஜய் தொடர்ந்து மறுக்கிறாங்க. தெருமுனை பிரச்சார கூட்டம்னு சொல்லிட்டு 214 ஒரு சென்னையில 140 இடங்களை தேர்வு பண்ணிருக்காங்க. ஆனா திமுக ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக அளவுல கூடக்கூடிய மக்களுக்கு அனுமதி வழங்குறாங்க. எப்படி பாக்குறீங்க? தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டுல இருக்கா இல்ல திமுக கட்டுப்பாட்டுல இருக்கா? அதே நெருக்கடி இன்னைக்கு இல்ல. இப்ப தம்பி விஜய் இப்பதான் அனுபவிக்கிறாரு. நான் கடந்த 15 ஆண்டுகளா அனுபவிக்கிறேன். நான் பேச ஏதாவது கேட்டா எங்க மக்கள் நடமாட்டமே இருக்காதோ அந்த சந்துக்குள்ள கொடுத்துருவாங்க. எங்க யாருமே இல்லை, இங்க பேசிட்டு போன்ற மாதிரி. அது இன்னைக்கு தானே அவர் அனுபவிக்கிறாரு. நான் நீண்ட காலமா அனுபவிச்சுட்டு வரேன், எனக்கு பழகிடுச்சு. இலவச திட்டங்கள்லாம் அதிகமா வருது. இந்த மாதிரி டைம்ல இலவச திட்டம்னு சொல்லாதீங்க, அது கொடிய நட்டம். அத போய் திட்டம்ங்கிறீங்க. தம்பி இங்க பாருங்க, இந்த இதை வந்து இங்க பாருங்க, இதெல்லாம் ஒரு மோசமான ஏமாற்று. எப்படியாவது மக்களுக்கு பசப்பு இனிப்பு வார்த்தைகளை சொல்லி இலவசங்களை கொடுத்து மயக்கி இந்த வாக்கை பறிக்கிறது. உங்களுக்கு எதுக்கு இலவசம் கொடுக்குறான்? நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறவன் அதை செய்ய மாட்டான், நல்ல ஆட்சி கொடுத்தவன் இதை தரமாட்டான். அப்ப நீங்க ஏமாத்துறா இல்ல. அப்புறம் நீங்க இலவசம் கொடு, எங்கிருந்து பணத்தை எடுக்கிற? 10 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. இப்போ இந்த விங்க அறிவிச்சதை கொடுத்தா 2 லட்சம் கோடி வட்டி வரும். அப்போ பட்ஜெட் எவ்வளவு? 3 லட்சம் கோடி. அதுல 2 லட்சம் கோடி வட்டி போனா எந்த மக்கள் நலத்திட்டத்தை நீ நிறைவேற்றுவ? ஏற்கனவே வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்கல, டாக்டருக்கு சம்பளம் கொடுக்கல, ரோட்ல நிற்கிறான். இந்த பைத்தியக்காரங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு அண்ணன் ஒழிக்கணும் தம்பி, ஒழிக்கணும்.